தொடர்ந்து எல் முருகன் தமது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். சென்னை கோயம்பேட்டில் அவர் தமது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். காலை முதலே நடிகர்கள், அரசியல் பிரபலங்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் தமது வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் தமது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்று காலை 7 மணி முதல் தமிழகத்தில் வாக்குப்பதிவானது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தமது வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன். சற்று நேரத்திற்கு முன்னதாக சென்னை கோயம்பேட்டில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு தொடங்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து வாக்காளர்களும் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் என முன்னணி நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் காலை நேரத்திலேயே தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றார்கள். மத்திய அமைச்சர் எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக பாஜக சார்பில் நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய மத்திய அமைச்சர் எல் முருகன் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி திருவிழா. இந்த தேர்தல் இன்றைக்கு தமிழகத்தில் முதல் கட்டமாக தேர்தல். இதில் அனைவரும் இன்றைக்கு வாக்களிக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குரிமை கொடுத்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, இந்த தேசம் நாம் இந்த 2047 நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நம்மளுடைய அனைவரும் வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் இந்த முறை மிக வேகமாக அவர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய இலக்கு 100% இலக்கு. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாம் அதை அனைவரும் வாக்களிக்க வேண்டும். பல இடங்களில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களிக்க முன் வரவே இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் தலைமுறை வாக்கு அவர்கள் இந்த தேசத்தினுடைய அடுத்த 25 ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் அவர்கள். ஸோ இந்த தேசத்தினுடைய மிக முக்கியமான நபர்களாக கருதப்படுவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள். முதல் தலைமுறை வாக்களிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் இங்க ஓட்டு போட்டா இங்க நல்லா தான் இருக்கு. இனி தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்குன்றது இந்த உடனடியாக நான் கிளம்ப போறேன். எனக்கு 10 மணிக்கு ஃபிளைட்டு. உடனே தொகுதியில் போய் விசிட் பார்த்துட்டு நாங்கள் சொல்றோம். பல இடங்களில் வாக்குப்பதிவு தொடங்கின உடனே பவர் கட் இருந்தது. ஒரு சில இடங்களில் மிஷின் ஒர்க் ஆகல. இல்லை, அது ஒரு சில இடங்களில் எப்பயுமே வரக்கு தான். இதெல்லாம் சில இதை சரி பண்ண வேண்டியதான். அவங்க சரி பண்ணணும், சீக்கிரம் சரி பண்ணுவோம். சார், இந்த தென்சென்னை தொகுதியின் மும்முனை போட்டி யாருக்கு சாதகமாக அமையும்னு நினைக்கிறீங்க? அது இந்த நேரத்தில் நான் சொல்றது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, அந்த பிந்தைய கருத்துக்கள் தான் சொல்றாங்களே. இந்த கருத்துல ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு மட்டும் சார்ந்ததா இருக்கு. இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. நான் இந்த ஜங்ஷன்ல எதுவும் அரசியல் பேச விரும்பல. இந்த ஒரே ஒரு அப்பீல், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக கரப்ஷன் ஃப்ரீ அரசாங்கம் வரணுன்றதுக்காக, இந்த தேசத்தினுடைய கட்டுமானம், இந்த நம்ம எல்லாருமே விக்சித் பாரத், அதாவது வளர்ச்சியடைந்த தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி நம்மளுடைய பிரயாணம் இருக்க வேண்டும். அதற்காக அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும்.